இது வந்து ரீசெண்ட் நியூஸ். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு எஸ்ஐயை போட்டு 4 ஸ்கூல் பசங்க வந்து போட்டு சேர்த்தியா பொழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்தம் வந்து 5 பேர் அந்த சம்பவத்துல இருந்தது. ஒருத்தர் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. 4 பேருமே வந்து ஜுவனைல்ன்றதால அந்த 4 ஸ்கூல் பசங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஹோம்ல வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா கலாச்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமா இருக்கு. தெரு வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து எல்லாருக்கும் கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க சமயத்துல என்னதான் வந்து போலீஸ் அங்கங்க வந்து கஞ்சாவை பிடிச்சிட்டு இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்குதுன்ற ஒரு பேச்சு வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இருக்கு. இப்படி கஞ்சாவுக்கு வந்து அடிக்ட் ஆகிற கஞ்சா பாய்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து ஒரு போலீஸை வந்து எதிர்த்து அடிக்கிற அளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சாவால தான் வருது. அது வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்து கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா காப்பாற்ற முடியும். இல்ல ஒரு வேளை அப்படி அரசாங்கம் பண்ணலன்னு வச்சீங்களா, கண்டிப்பா இந்த நிலைமை தான் எல்லாருக்கும். ரவுண்ட்ஸ் போன ஒரு போலீஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் வந்து கேட்டதுக்கு அவரை போட்டு அடிச்சுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இவங்க எல்லாரையும் வந்து அப்சர்வேஷன் ஹோம் காமிச்சிட்டு ஒத்தனை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பசங்க அந்த இடத்துல கஞ்சா ஒருவேளை வச்சிருந்து கஞ்சா அடிச்சிருந்தாங்க, அங்க ஏதாவது சில விஷயத்த ரிகவர் பண்றாங்க கஞ்சா சம்பந்தமா அப்படின்னா கண்டிப்பா வந்து NDPS ஆக்ட்ல வந்து வழக்கு பதிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம போலீஸ் 353 IPC பொது ஊழியரை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு கடமையை செய்ய விடாம அவரை வந்து அடிக்கிறது அல்லது அவருக்கு எதிராக வந்து ஒரு கிரிமினல் போர்ஸை பயன்படுத்துறது. 332 IPCல வாலண்டியரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை தன்னோட ஒரு பணி செய்ய விடாம வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு அந்த பசங்க மீது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிருக்கான ஒரு விஷயத்த கட்டம் நீங்க தெரிஞ்சிடும். அதனால போலீஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அடிக்கிறது வந்து சட்டப்படி தப்பு. நீங்க வந்து ஒரு காவல்துறையை வந்து கையாளுறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்துன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஈஸியா ஒரு FIRல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃபை வந்து க்ளோஸ் பண்றாங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்குன்ற நம்பரை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.